Dear students, welcome to one and all. Now we go to the next topic, polyembryony. Okay, so already we discussed about the embryo development. How will the embryo is developed? Okay, the fusion of male and female gamete, they form the zygote. Zygote develop into embryo. Okay, we can discuss in the last class. Okay, so now go to the polyembryony. What is mean polyembryony? The word use the word poly அப்படின்னா many, embryony embryo. Also produce more than one embryo. ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான எம்பிரியோஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாலிஎம்பிரியானி. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தா தெரியும். திஸ் இஸ் அவர் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் தான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட்டிக் எம்பிரியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் the fusion of male and female gamete to form a zygote. The zygote is further divided to form a embryo that is called zygotic embryo. Here is an antipodal embryo. Antipodal cells வந்து is divided to form a embryo. இந்த மாதிரி more than a type ஒன்றுக்கு மேற்பட்ட எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கு பேர் தான் பாலிஎம்ப்ரியானி. ஓகேங்களா? இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போமா? ரைட். ஸோ வாட் இஸ் பாலிஎம்ப்ரியானி? Occurs of more than one embryo is a seed is called polyembryony. Okay, so இது யார் ஐடென்டிஃபை பண்ணா? கேஸ் polyembryony was reported in certain oranges ஃப்ரூட்டில். யார்? ஆண்டன் வான் லீவன்ஹூக். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இஸ் அ சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ மைக்ரோபயாலஜிஸ்டில் முக்கியமானவர் தெரியும்ல. ஸோ இந்த இயர் 1719 he identified the polyembryony nature. Okay, ஸோ பாலிஎம்பிரியானி அதாவது 4 கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஆரிஜின். அது உருவாகிறத வச்சு 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளீவேஜ் பாலிஎம்பிரியானி. வாட் இஸ் கால்ட் கிளீவேஜ்? இஸ் நத்திங் பட் த ஃபியூசன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் ஃபியூசன் டு ஃபார்ம் ஏ ஜைகோட். என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆகி 1 2 டிவைட் ஆகி டு ஃபார்ம் ஏ என்னது எம்பிரியானிக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் கால்ட் என்னது? Cleavage polyembryony. Next, formation of embryo by cells of embryo sac. Embryo sac-குள்ள ஃபார்ம் இருக்கக்கூடிய அதர் தென் த எக்கை தவிர்த்து. ஏன்னா எக்கோட ஃபியூசன் ஆச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, கிளீவேஜ் பாலிஎம்பிரியானில் வரும். இங்கே எக்கை தவிர்த்து மற்ற செல்ஸ்லேருந்து. ஓகேவா? ஆல்ரெடி யூ நோ த டயக்ராம்ஸ். இதை பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் த சைனஜிட்ஸ், திஸ் இஸ் த போலார் நியூக்ளியை. ஸோ நடுவில் 2 சைனஜிட் செல்ஸ் நடுவில் எக் இருக்குது. ஹியர் திஸ் 3 ஆன்டிபோடல் செல்ஸ். ஓகேவா? யூ நோ திஸ் ஆல்ரெடி. இப்போ இந்த எக்கோட வாட் இஸ் மேல் ஒன் ஆஃப் த மேல் கேமிட் ஃபீஸ் வித் தி எக் டு ஃபார்ம் ஏ ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த ஜைகோட் இப்படி இருக்குமா இல்லையா? இந்த ஜைகோட் ஃபர்தரான 1 2 3 4ன்னு இந்த டிவைட் ஆகி டு ஃபார்ம் ஏன் அது எம்ப்ரியோ. இது வந்து கிளீவேஜ் எம்ப்ரியானி. இதை தவிர்த்து மற்ற செல்ஸ் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் இந்த எல்லோ கலர் இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ப்ளூ இஸ் ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கால் எம்ப்ரியோ சாக். ஆல்ரெடி யூ நோ திஸ். ஸோ இந்த எம்ப்ரியோ சாக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற செல்களிலிருந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஏதாவது காணப்பட்டால் அந்த டைப் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்மேஷன் எம்ப்ரியோ பை த செல்ஸ் எம்ப்ரியோ சாக் அதர் தென் தி எக்கு. எதில் ஏற்படலாம்? சைனஜிட்ஸ் அல்லது சைனஜிட்ஸ்லேருந்து ஏற்படலாம். இட்ஸ் அரிஸ்டலோக்கியா அப்படி இந்த பிளான்ட்டில் இந்த சைனஜிட்ஸ்லேருந்து உருவான எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சரை பார்க்குறாங்க. எக்ஸஸா ஆன்டிபோடல் செல்ஸ்லேருந்து அல்னஸ் அண்டு ஓகேவா எண்டோஸ்போம். ஓகே, எண்டோஸ்போம் இட்ஸ் அ பெரனோபோரா. ஓகே, பெரனோபோராவில் எண்டோஸ்போம்லேருந்து பார்க்குறாங்க. பாருங்கள், எண்டோஸ்போம்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, என்னது? நியூட்ரிட்டிவ் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியோ. ஹியர் நோ திஸ். ஃபஸ்ட் என்னது? சைனஜிட்ஸ். இந்த சைனஜிட்ஸில் எக்லேருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோ அதர் தென் என்ன பண்ணுது? சைனஜிட்ஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. அது ஒரு டைப்பு. அடுத்தது ஆன்டிபோடல் செல்ஸ் டெவலப் ஆகிறது. அதுக்கப்புறம் எண்டோஸ்போம். ஓகே, ஸோ அதில் வந்து டெவலப் ஆகிறது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டைப், தேர்ட் டைப், டெவலப்மெண்ட் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்தின் தி சேம் ஓவியல். ஒரு ஓவியலுக்குள்ளேயே ஒன்றுக்கு மேட்ட டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் தி மெகாஸ்போர் மதர் செல். டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 or more மெகாஸ்போர் மதர் செல். 2க்கு 2 3 பேர் மெகாஸ்போர் மதர் செல். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால் காசுரினா. அப்படின்னா என்ன சார்? டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக். இப்போ பார்க்குறீங்களா, இது ஒரு எம்ப்ரியோ சாக். இதே மீது இன்னொரு எம்ப்ரியோ சாக் இருக்கலாம். இதுக்குள்ளே இன்னொரு எம்ப்ரியோ சாக், ஒன்றுக்கு மேற்பட்ட எம்ப்ரியோ சாக். அப்போ இது ஒரு என்னவான எம்ப்ரியோ டெவலப் ஆகும், இது ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகும், இது ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இது ஒரு எம்ப்ரியோ சாக் ஆல்ரெடி தேர், ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்ட எம்ப்ரியோ சாக் இருந்து ஒவ்வொரு எம்ப்ரியோ சாக்லேருந்து எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சுன்னா அது ஒரு டைப். இட்ஸ் கால்டு மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக்லேருந்து வருது. நவ் அடுத்த டைப் ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியல். ரைட், இப்போ பார்த்தது எல்லாமே கேமிட்டோஃபைட்டிக் செல்ஸ். சைனஜிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்டிபோடல் செல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்னது, வாட் இஸ் திஸ், ஆல் ஆர் திங்ஸ் ஆர் ஹேப்ளாய்ட்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியது, ஓகேவா. அப்போ என்னது கேமிட்டோஃபைட்டிக் செல்ஸ். இங்கே ஒரு வார்த்தை கொடுத்தாங்க ஸ்போரோஃபைட்டிக். நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். ஸ்போரோஃபைட்டிக்னா என்னது, டிப்ளாய்டு இன் நேச்சர், 2n. அப்போ அந்த எம்ப்ரியோ சாக்கில் இருக்கல அல்லது ஓவியில் இருக்கக்கூடிய அந்த 2n கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிஷ்யூவில் இருந்தோ இல்லை செல்லில் இருந்தோ எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சர் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ். ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் ஓவியல். எக்ஸாம்பிள் நியூசலஸ், இன்டெகுமெண்ட், சிட்ரஸ் அண்டு சைசிகியம் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ இதில் இந்த பகுதி தானது நியூசலஸ். இந்த எம்ப்ரியோ சாக் பகுதி இருக்க பகுதி இதான் நியூசலஸ். இந்த அவுட்டில் இருக்கிற 2 லைன் இன்டெகுமெண்ட்ஸ். ஸோ இந்த இன்டெகுமெண்ட்ஸ் இதுவும் என்னது ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன், தட் இஸ் 2n இன் கண்டிஷன். இந்த நியூசலஸ் இது என்னது 2n கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸில் இருந்து கூட எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகலாம். இந்தமாரி நார்மலாக உருவாகக்கூடிய எம்ப்ரியோலேருந்து மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ டெவலப் இன் தி அதர் செல்ஸ், ஓகேவா. கேமிட்டோஃபைட்டிக் செல்ஸாக இருக்கலாம், ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸாக இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக்காக இருக்கலாம். இந்தமாரி டெவலப் ஆகிற பேர் தான் என்னது பாலி எம்ப்ரியானி அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட், கொடுது. இதனால் என்ன பெனிஃபிட், வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், வாட் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். த சீட்லிங்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த nucellar tissue in citrus are found better clones for orchids. ஓகே சீலிங்ஸ்னால் என்ன அர்த்தம், அதிலிருந்து உருவாகக்கூடிய சின்ன செடிகள், ஓகே, நாற்றுன்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ சீலிங்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த நியூசலார் டிஷ்யூ. இதில் இருந்த நியூசலார் டிஷ்யூ தட் இஸ் த ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ், ஓகே. இன் சிட்ரஸில் பார்க்குறாங்க. அது எப்படி இருக்கான், பெட்டர் க்ளோன்ஸாக இருக்கும், நல்ல வீரியம் மிக்கதாக பெட்டரான வெரைட்டியாக இருக்குது அப்படின்றத. சிட்ரஸ் ஆர் ஃபார்ம் பெட்டர் க்ளோன்ஸ் ஃபார் ஆர்கிட்ஸ், ஓகே, அதுலேயும் பார்க்குறாங்க. அடுத்து வந்து பாருங்களேன், எம்ப்ரியோஸ் டிரைவ்ட் த்ரூ பாலி எம்ப்ரியானி ஆர் ஃபவுண்ட் வைரஸ் ஃப்ரீ. பெரும்பாலும் பாலி எம்ப்ரியானி மூலியமாக உருவாக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து அதிகமான வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருப்பதில்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மைக்ரோப்ஸ் வந்து அதிகமாக இதை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதா அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பிக் அட்வான்டேஜஸ் இன் தி polyembryonic nature, okay, right. Yes, we go to the next topic, parthenocarpy. So parthenocarpy அப்படின்னா is a virgin. partheno means virgin அர்த்தம், carpy அப்படின்றதுனா fruits, virgin fruits is nothing but the fruits without seed அப்படின்னு அர்த்தம். அந்த ஃப்ரூட்ஸில் என்ன இருக்காது, சீட்ஸ் இருக்காது. இட்ஸ் a seedless fruitனு சிம்பிளாக சொல்லிடலாம், இதுதான் மீனிங். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்டு வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ வாடுங்க டெஃபினேஷன் வாங்க. வாட் இஸ் பார்த்தினோகார்பி? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நார்மலில் இந்த ஓவரி பிகம்ஸ் என்ன மாறும், ஃப்ரூட்டாக மாறும். ஓவியில் என்ன மாறும், சீடாக மாறும். இது நார்மல் கண்டிஷன், ஓகே. இது வந்து நார்மலாக இருக்குது. ஹவர் இருந்து போயிடும். இட் இஸ் a நம்பர் ஆஃப் கேசஸ். சில கேஸில் ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மே டெவலப் ஃப்ரம் தி ஓவரி. ஃப்ரூட்லேருந்து ஃப்ரூட் மாதிரியான பகுதி எதுலேருந்து உருவாகுது, ஓவர்லேருந்து ஃபார்ம் ஆகும். வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகாது, சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் என்ன ஃபார்ம் ஆகுது, ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஓகே. வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் சச் ஃப்ரூட்ஸ் ஆர் கால்ட் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டாங்க, ஓகேவா. த கண்டிஷன் ஆஃப் விட்ஸ் டெவலப்ட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஓவியூல் இஸ் கால்டு பார்த்தினோகார்பி, ஓகே. ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஃப்ரூட் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் பார்த்தினோகார்பி, ஓகே, ரைட். ஸோ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும், வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் திட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் இஸ் டிவாய்ட் ஆஃப் எம்ப்ரியோ. எம்ப்ரியோ அதில் இருக்காது அண்டு எண்டோஸ்போம், ஓகே. ஸோ அதில் வந்து என்ன பாராஃப்னா சீடு வந்து இல்லை. சீடு இருந்தால் தானே எம்ப்ரியோ இருக்க போகுது. சீட்ஸ் இருந்தால் தான் அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் தேவை, எண்டோஸ்போம் தேவை. ஸோ இது ரெண்டும் எதில் பார்க்க முடியாது, பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸில் பார்க்க முடியாது. Therefore, the fruits will not have the true seeds or viable seeds. Parthenocarpic fruits means seedless or virgin fruits அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சீட்லெஸ் அல்லது வெர்ஜின் ஃப்ரூட்ஸ்னாங்க. மெனி கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ் ஆர்
மேட் சீட்லெஸ். ஓகே, நிறைய வியாபாரத்துக்காக, ஓகேவா, எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸில் என்ன இருக்கிறதுல சீட்ஸ் இருக்கிறதுல, எஸ்பெஷலி முக்கியமாக வந்து ஜாம், ஜெல்லி, ஜாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, ஜூஸ். அப்போ அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பெரும்பாலும் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான ஜூஸி கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு ப்ராசஸிங் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். அதில் சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் ஜாம், ஜெல்லி அண்ட் ஜூஸஸ் பண்ணும்போது, ஓகேங்களா. அதனால் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த பார்த்னோகார்பிக் ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி பனானா, கிரேப்ஸ், பப்பாயா. ஸோ இதெல்லாம் இப்போ now available in the seedless condition. Okay, right, go to the next one. What causes of பார்த்னோகார்பி, என்ன கண்டிஷன்லாம் பார்த்னோகார்பி வர்றதான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்னோகார்பிக் ஃப்ரூட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, what are the possibilities in natural population. பார்த்னோகார்பி result from one of three causes. என்னது, lack of pollination, மேபி பாலினேஷன் நடக்காமல் போயிருக்கலாம், நடக்காமல் இருக்கும். அடுத்து பாலினேஷன் அக்கர்ஸ், பாலினேஷன் நடந்துடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலினேஷன் நடந்துடும், பட் ஃபெர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர்ஸ், ஆனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் இருக்கும். ஓகே, அப்படி ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். அது ஃபெர்டிலைசேஷன் ஃபாலோட் பை எம்ப்ரியோ சீட்ஸ் அபார்ஷன்ஸ். ஓகே, ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கும், பட் என்ன சீட்ஸ் வந்து என்ன இருக்கும், நாட் வெல் டெவலப்ட் அபார்ஷன் சீட்ஸாக இருக்கும், நாட் வெல் டெவலப்ட் சீட்ஸாக இருக்கும். எம்ப்ரியோ வந்து என்ன இருக்கும், அபார்ட்டட் எம்ப்ரியோவாக இருக்கும். அபார்ட்னா என்னது, நாட் வெல் டெவலப், நம்ம கருக்கலைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்னது அபார்ட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட், தஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் குக்கும்பர் கண்டைன்ஸ், குக்கும்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகே, வெள்ளரிக்காயில் சீட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லேக் அண்ட் எம்ப்ரியோ அண்ட் எண்டோஸ்போம். அதில் எம்ப்ரியோ எண்டோஸ்போம் இருக்காது. அது இல்லாதனால அந்த சீடை வச்சு நம்ம என்ன முடியாது, ஜெர்மினேட் பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. ஓகேவா, இதுதான் கண்டிஷன்ஸ் தான். நவ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பார்த்னோகார்பி. பார்த்னோகார்பிஸில் டைப்ஸ் என்னென்ன இருக்குது. 1902 இந்த பார்த்னோகார்பிக் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணுறாரு. நிட்ச் வந்து in 1963 he classified the parthenocarpy into 3 types. One is genetic parthenocarpy, and is environmental parthenocarpy, and chemically induced parthenocarpy. ஓகே, மேபி உங்களுக்கு இந்த டாபிக் புக்கில் இல்லாமல் இருக்கலாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஜெனட்டிக் பார்த்னோகார்பி அப்படின்னா மேபி ஜெனட்டிக்கலாக அந்த என்டையராகவே சேஞ்ச் ஏற்படுத்துறது. எப்படி ஏற்படுத்தலாம், பை த ப்ராசஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் மூலியமாகவோ இல்லை சடன் சேஞ்சஸ் மியூட்டேஷன் மூலியமாகவோ ஜெனட்டிக்கல் பார்த்னோகார்பியை நம்ம உருவாக்கலாம். ஜெனட்டிக் பார்த்னோகார்பி பிளான்ஸையே நம்மளால் உருவாக்க முடியும். அப்படி உருவாயிடுச்சுன்னா அந்த பிளான்ஸ் மூலியமாக உருவாக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், பார்த்னோகார்பிக் ஃப்ரூட்ஸாக இருக்கும். நான் கொடுத்து என்விரான்மெண்டல் பார்த்னோகார்பி. ஸோ என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், இல்லை ஒரு பெரிய டிசாஸ்டர்ஸ், ஓகே, அந்தமாரி, ஓகே, அதிகமான டெம்பரேச்சர் இல்லை அதிகமான பனிப்பொழிவு, ஓகே, அதிகமான குளிர், இந்தமாரி கண்டிஷனில் என்ன நடக்கலாம் அப்படின்னா தே கேன் ஃபார்மேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் பார்த்னோகார்பி அப்படின்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லோ டெம்பரேச்சர், ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சரில் அது கிட்டத்தட்ட ஒரு 20 hours கிட்ட வச்சோம் அப்படின்னா பார்த்னோகார்பியை நம்ம என்ன பண்ண முடியும், இன்டியூஸ் பண்ண முடியும். இதை பேரிக்காவில் பண்ணி பார்த்துருக்காங்க. பியர் ஃப்ரூட்டில் இந்த என்விரான்மெண்டல் பார்த்னோகார்பியை லோ டெம்பரேச்சரில் நியர்லி 20 hours வரைக்கும் வச்சுருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்னோகார்பியை இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூடது கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்னோகார்பி. இங்கே ஹியர் த யூஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எஸ்பெஷலி க்ரோத் ஹார்மோன்ஸ், பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ். நம்ம லோயர் கிளாஸில் எஸ்பெஷலி 10th படிச்சிருக்கலாம். அந்த பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி ஆக்சின் அண்டு ஜிப்ரலின், இந்த 2 க்ரோத் ஹார்மோனும் இன்டியூஸ் தி பார்த்னோகார்பி. ஓகேங்களா, ஸோ இதுதான் 3 types: ஜெனட்டிக் பார்த்னோகார்பி, என்விரான்மெண்டல் பார்த்னோகார்பி, கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்னோகார்பி. ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், விதை இல்லைன்னா நம்ம அப்படி நல்லா சாப்பிடலாம். அங்கே எல்லாம் விதையை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து போடணும், இல்லை வாயிலேருந்து துப்பணும். ஸோ இந்தமாரி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு அந்தமாரி பண்ணுறோம். பட் இதனால் என்ன கமர்ஷியல் அப்படின்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் அ கிரேட் சிக்னிஃபிகேஷன் இந்த ஹார்டிகல்ச்சர். ஓகேவா, தோட்டக்கலையில், வேளாண்மையில். ஓகே, ஸோ அதில் வந்து இந்த பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த பிளான்ஸை எஸ்பெஷலி இந்த பார்த்னோகார்பிக் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அதிகமான சேல்ஸ் ஆகுது. அது மூலிமா உருவாகக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரத்தில் அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹாவ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். அதான் சொன்னேன், அதிகமான
வியாபாரம், எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா, இதுக்காக பயன்படுகிறது. கமர்ஷியலாக நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சேல்ஸிங் உற்பத்தி பண்ணி என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ், லாபம் கிடைக்கும். ரைட். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், சாசஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரிங்க்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா விதைகளில் இல்லாத இருக்கிறதுனால அந்த விதையை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இவங்களுக்கு தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால் எதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட் அவைலபிள் இன் தி பார்த்தனோகார்பிக். அதிகமான சதைப்பற்றுள்ளதாக இருக்கும். எஸ்பெஷலி என்ன, அதிகமான எடிபிள் பார்ட்ஸ் இருக்கும். சாப்பிடக்கூடிய பகுதிகள் மிக அதிகமாக காணப்படலாம். இப்போ மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் மேங்கோ வந்துருச்சு. இப்போ நம்ம மேங்கோ நம்ம கடையில் வாங்கி ஒரு சீசனில் மாம்பழம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சீட்ஸே பெரிய சீட் நிறைய பட்டத்தை ஆக்குபை பண்ணியிருக்கும். அதில் நம்ம ஜூசி கண்டென்ட் அல்லது அதில் இருக்கக்கூடிய மீசோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜூசி கண்டென்ட் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்தமாதிரி கண்டிஷன்ஸில் சீட்லெஸ் மேங்கோ அப்படின்ற போது அந்த சீடு இருக்க இடத்துலையும் அந்த எடிபிள் பார்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்ணக்கூடிய பகுதிகள் வந்து அதிக எண்ணிக்கையில் இல்லை நிறைய அளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்குது. அதுதான் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட் இஸ் அவைலபிள் இன் தி பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு இன்றைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் பார்த்தனோகார்பி அண்ட் டைப்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், அது ஒன்று. ரெண்டாவது வந்து வாட் இஸ் பாலி எம்ப்ரியானி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் ஓகேவா, தரவா படிங்க. தேங்க்யூ டு ஆல்.